शांति शिव 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 बाबा ओम शिव 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 बाबा ओम शांति ओम शिव 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 बाबा शिव बाबा நினைவில் மூழ்கி தினந்தோறும் மார்க 2-3 மணி நேரம் நினைவில் லயித்து இதயம் நீருடல் மௌனத்தில் நிலைகள் தொலைபேசி விலக தூய அன்பு நிறைக தனிமை அருளாக அமைதி துணையாக வீட்டிலோ வெளியிலோ எங்கேயோ இருந்தாலும் இறை நினைவே பூரணமாகும். பொறுமையேற்று உறுதி பூண்டு மௌன பயிற்சி உள்ளம் தெளிவு ஓம் சாந்தி ஓம் சிவ 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 பாபா ஓம் சாந்தி ஓம் சிவ 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 பாபா சிவ 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 பாபா சிவ பாபா நினைவில் மூழ்கி தினந்தோறும் 2-3 மணி நேரம் விதை ஒன்றை விதைத்தேன் அன்புடன் காத்தேன் தூய சங்கல்பம் உள்ளத்தில் ஊட்டினேன் தடைகள் விலகி முளையழ அகந்தை கரைந்தது அகம் விழித்தது இருளகல மலர்கள் மலர ஆன்ம பயன் இனிதே கிடைக்க ஓம் சாந்தி ஓம் சிவ 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 பாபா ஓம் சாந்தி ஓம் சிவ 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 பாபா சிவ 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 பாபா சிவ பாபா நினைவில் மூழ்கி இதயம் நிறைவுற ஓம் சாந்தி. நினைவில் மூழ்கிய நிலை அப்படிங்கிற 28 நாள் பட்டியினுடைய 8வது நாள் 8/2/2026. நம்ம ரிவைஸ் பண்ணக்கூடிய முரளி பார்த்திங்கன்னா 21/11/1998. சேவையின் கூடவே விதேகி நிலை ஆன்மீக நிலையை அனுபவத்தை அதிகப்படுத்துங்கள். சேவையின் கூடவே தேகத்திலிருந்து விட்டுப்பட்ட விதேகி நிலையின் பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். இதுதான் அந்த முரளியனுடைய டாப்பிக்கு. முழு முரளியுமே பாபா 2 விஷயத்தை வச்சு தான் சொல்கிறாரு. விதேகி நிலை, 2வது பந்தன் முக்த் ஜீவன் முக்த். பந்தன் முக்த் ஜீவன் முக்தி நிலை, விதேகி நிலை, பந்தன் முக்தி நிலை, ஜீவன் முக்தி நிலை. இந்த 2 பேஸ் பண்ணி தான் பாபா முழு முரளியுமே சொல்கிறாரு. 3 பாயிண்ட்டை நம்ம நினைவுக்காக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நினைவில் மூழ்கிய நிலை. நினைவு யோகா என்றால் புருஷார்த்தம், முயற்சி. முழு முயற்சியுமே பாபா நினைவில் இருக்கிறதுக்காக தான் இந்த சங்கம் யுகத்தில் நம்ம முழு முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம் எப்போவுமே. 2வது பார்த்திங்கன்னா பலன். நினைவு என்றால் பலன், எதிர்கால பலன். நம்ம இப்போ சங்கம் யுகத்தில் செய்யக்கூடிய முயற்சியினுடைய பலனாக நம்ம அடைகிறோம் சத்தியுகத்தில் போய். அதுக்கு பேர் தான் ஜீவன் முக்தி நிலை. 3வது விதேகி நிலையின் அனுபவம். நினைவு என்றால் விதேகி நிலையின் அனுபவம். அதனால் யாரை வேணாலும் எப்போ வேணாலும் கேள்வி கேட்போம். அதனால் நான் அழிச்சிடுறேன் 3 பாயிண்ட்டையும். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே டெட் பாடி மாதிரி உட்காரக்கூடாது. இப்போ கேட்டுருக்கும்போது அலர்ட்டாக உட்காரணும்.
இங்கே வந்து கிளாஸில் வந்து உட்காந்துட்டீங்க, இல்லை கிளாஸ் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று நடக்கணும்ல. சும்மா இப்போ டெட் பாடி மாதிரி உட்காந்துருந்தேன். அப்படி கவனமாக கேளுங்க, அலர்ட்டாக இருங்க. இல்லைன்னா ரஜாயை போத்திட்டு தூங்கியிருக்க வேண்டியதானே. எதுக்கு இங்கே வந்தீங்க? எல்லாருக்கும் காட்டுறதுக்காக வந்தீங்களா? நாங்களும் கிளாஸ் கேட்குறோம்ல, நானும் டெய்லி ஸ்டூடெண்ட் ஆகும் அப்படின்னு எல்லாருக்கும் யாருக்காவது காட்டணுமா? அதுக்காக வந்தீங்களா? அலர்ட்டாக உட்காரணும். பாபா ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? புருஷார்த்தம். முழு பிராமண வாழ்க்கையே புருஷார்த்தம் தான். புருஷார்த்தனுடைய ஸ்தானம் என்ன? தேகத்தினுடைய உலகம், தேகம், உலகத்தினுடைய சம்பந்திகள், அவங்க எல்லாத்தையும் மறந்து ஒரே ஒரு பரமாத்மா மட்டும் நினைக்கிறது. அது அந்த நினைவில் மூழ்கி போகிறது. உலகத்தில் உள்ளவங்க உலக விஷயங்களில் மூழ்கி போயிருக்காங்க. பொறுப்புகள் அப்படிங்கிற கயிற்றுகளால் கட்டப்பட்ட மனிதர்கள் இந்த உலகத்தில் எல்லாருமே. நிறைய கயிறுகள் அவங்கள கட்டி வச்சிருக்கு. அதை பார்த்தீங்கன்னா இரும்பு சங்கிலி அப்படின்னு பாபா சொல்லிட்டாரு. உலகத்தினுடைய பந்தனங்கள், அது வேலையாகட்டும், குடும்பமாகட்டும், சம்பந்திகளாகட்டும், குழந்தைகளாகட்டும், இந்த உலகத்தினுடைய விஷயங்கள் எல்லாமே இரும்பு சங்கிலி அப்படின்னு சொல்லிட்டாரு. இரும்பு சங்கிலியை நீங்கள் உடச்சிட்டு வந்துட்டீங்க, அங்கே உடச்சி தள்ளிட்டீங்க. ஆனால் இங்கே பிராமணன் ஆன பிறகு இங்கே ஒரு சங்கிலி புதுசாக உருவாகுது. ரொம்ப பிடிச்சிருக்கு. அது அங்கே இரும்பு பிடிக்கல, துரு பிடிச்சி போயிடும்ல, அதனால இல்லை கருப்பாக இருக்கும் இரும்பு, அதனால் அது பிடிக்கல. ஆனால் இங்கே தங்கம் பளபளன்னு இருக்குது. அந்த தங்க சங்கிலியில் மாட்டிக்கிறாங்க. தங்கத்தினுடைய சங்கிலிகள் அப்படின்னா எதெல்லாம்? பேர், புகழ், பட்டம், பதவி, என்னுடைய விசேஷம், நான் தான் சிறந்தவன், நான் தான் கரெக்டு, நான் இல்லைன்னா அது நான் ஒன்றும் நடக்காது, நான் செஞ்சாதான் அது கரெக்டாக இருக்கும், இவங்க சரியில்லை, அதுவும் நான் தான் செய்யணும், இதுவும் நான் தான் செய்யணும், நான் செஞ்சாதான் நல்லது, இவங்க சரியில்லை, இவங்க குறை சொல்லிட்டே இருக்கிறது, எதையாவது குற்றம் சொல்லிட்டே இருக்குது. இன்றைக்கி பாபா புருஷார்த்தத்தையும் சொல்லிட்டாரு முரளியில். நான் மிகப்பெரிய புருஷார்த்தி அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது கூட தங்க சங்கிலி, தங்கத்தாலான சங்கிலியில் கட்டப்பட்டு விட்டீர்கள் என்று அர்த்தமாகின்றது. நான் ரொம்ப பயங்கர புருஷார்த்தி, என்ன போல இருக்க முடியுமா? நான் மட்டும்தான் 2 மணிக்கு எந்திரிச்சு யோகா பண்ணுறேன்னாக்கும், அதெல்லாம் தூங்குறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் உங்களை நீங்களே தங்க கைத்தால் தங்க சங்கிலியால் கட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். 2 மணிக்கு மட்டும் எந்திரிக்கும், ஆனால் மாற்றமே இல்லை. எந்திரிச்சிடுறோம், எந்திரிச்சு மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறோம். இதை விட தூங்கிட்டு போயிடலாம். தூங்குறவங்க மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணல, எந்திரிக்கிறவங்க தான் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. புருஷார்த்தம் பண்ணுறது நல்ல விஷயம், நான் தான் அப்படின்ற அந்த அபிமானம் வருது அப்படின்னா அந்த ஒரு பந்தனத்தில் நம்ம மாட்டிக்கிறோம். நான் தான் நல்ல புருஷார்த்திங்கிற போது புருஷார்த்தம் பண்ணுறது பெருசு இல்லை, தப்பு இல்லை, நல்ல விஷயம், குப்தமாக இருக்கணும். அதனுடைய அபிமானம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறார் பாபா. இங்கே எல்லாரும் தூங்குறாங்க, நான் மட்டும் தான் 2 மணிக்கு எந்திரிக்கிறேன், நான் தான் 6 to 7 யோகா பண்ணுறேன், அப்புறம் நான் தான் டெய்லி முரளி கிளாஸு முன்னாடி உட்காந்து கேட்குறேன், வேறு யாரும் கேட்குறதே கிடையாது, இங்கே இருக்கிறவங்களாம் தூங்குறவங்க. அப்புறம் ஈவினிங் யோகாவும் நான் தான் கரெக்டாக பண்ணுறேன், எல்லாமே நான் தான் கரெக்டாக. அப்புறம் சார்ட் வைக்கிறேன், கரெக்டாக 10 மணி ஆனால் 9:30 ஆனால் தூங்கிடுறேன். கரெக்டு நூலு பிடிச்சது மாதிரி ஒரு நூலு கூட பிசிறு தட்டாமல் நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே எல்லாம் எவனும் சரி கிடையாது, யாரும் சரி கிடையாது, எல்லாம் சோம்பேறிங்க, எல்லாம் தூங்க முடிஞ்சிங்க, எல்லாம் சாப்பாடுறாமனுங்க, சாப்பிட்டு தூங்குதுங்க. நான் மட்டும்தான் புருஷார்த்தி, வேறு யாருங்க புருஷார்த்தி சொல்லுங்கள் பார்ப்போம், யாராவது இருக்காங்களா? இப்படி எல்லாம் பெருமை பாடிட்டு இருப்பாங்க உள்ளுக்குள்ளே. எந்திரிக்கிறது கூட ஒரு மகத்துவம் இருக்குதான். நான் சொல்லப்போனால் எந்திரிச்சிட்டாங்களே ஏதோ ஒன்று நடந்துடும் அங்கே. இதை பாபா வந்து நெமிநாத் அப்படின்னு சொல்லுவார் வாணியில், சாகர் வாணியில். நெமிநாத் அப்படின்னா எந்திரிச்சிட்றாங்க டைம் படி கரெக்டாக, ஆனால் ஒன்றேத்தையும் காணும் அப்படிங்கிற மாதிரி. சரி நெமிநாத், சரி எந்திரிச்சாங்க, பரவாயில்ல விடுங்க, தினச்சரியத்தான் ஃபாலோ பண்ணாங்க, மகிழ்ச்சியான விஷயம் என்று வைத்து கொள்ளலாம். ஏன்னா முடிச்சு அவங்க டெய்லி கிளாஸில் அட்டன் பண்ணுறதுனால ஒரு நாளும் டச் ஆகிறது, என்றைக்கா ஒரு நாள் டச் ஆகலாம், ஏதாவது ஞான பாயிண்ட் டச் ஆகி அவங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் வந்துடலாம். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெய்லி அந்த மாதிரி எல்லாம் கரெக்டாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அது நியூட்ரலாகவே இருப்பாங்க. அவங்கள்ட்ட ஒரு எக்ஸ்ட்ரா வைப்ரேஷனோ, ஒரு க்யூரியாசிட்டியோ, ஒரு எக்ஸைட்மெண்ட்டோ, ஒரு ஆனந்த நிலையே ஒன்றும் இருக்காது. அப்படி ஒரு மரத்து போன ஸ்திதியில் இருப்பாங்க. இங்கேயும் இல்லை, அங்கேயும் இல்லை, உள்ளேயும் இல்லை, வெளியும் இல்லை. அவங்க பாபான்னு சொல்லுவாங்க, ஆனால் அதில் வைப்ரேஷன் இருக்காது. யோகா பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்கள்ட்ட வைப்ரேஷன் தெரியாது. இந்த மாதிரியும் இருக்கும். ஒருவேளை நம்மளுடைய பால்ட்டாகவும் இருக்கலாம், உண்மையிலே அவங்க பால்ட்டாகவும் இருக்கலாம், ஒன்றும் சொல்ல வழி இல்லை. ஆக இதுவும் நல்லது தான் அப்படிங்கிறார் பாபா. சரி எந்திரிக்கிறீங்க, ஓகே, டெய்லி கிளாஸ் அட்டன் பண்ணுறோம், அது ஏதோ ஒரு பாயிண்ட் கேட்டால் அது நல்ல பாயிண்ட்டு ஒன்று மறந்து போச்சு, அது சூப்பர் பாயிண்ட்டுப்பா,
ஒன்று சொன்னார். சரி, அப்புறம் கடைசியில் ஒரு சூப்பர் அதுவும் மறந்து போச்சு, ஞாபகம் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க நிறைய பேர். இதுதான் ரெகுலராக சின்சியராக கிளாஸ் கேட்குறதுனுடைய ரிசல்ட்டு மேக்ஸிமம். சரி, அப்படி யாராவது கேள்வி கேட்டால் பரவாயில்ல, அதுக்கு பிறகு அட்டென்ஷன் வரும். அது கேள்வி கேட்காம விட்டுட்டா அவங்களுக்கு மறந்தே போயிடுது நிறைய பேர். ஏன்னா சில நேரம் நம்ம அதிகமாக போதையிலே இருக்கோம், சந்தோஷமாகவே இருக்கிறோம், பிரச்சனையே இல்லை, ஆஹா ஓஹோ ஆஹா எனது பாக்கியமே பாபா உனது அன்பு கிடைத்ததேன்னு நம்ம பாடிட்டு இருக்கோம். அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படின்னா என்ன ஆகுது, டீலாக வாய போயிடுது. ஒரு பிரச்சனையும் இல்லை, எதுக்கு யோகா பண்ணுவோம், ஒரு பிரச்சனை இல்லை, எதுக்கு கிளாஸ் கேட்கணும், ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம், சங்க மிகத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. என்றைக்கா ஒரு பிரச்சனை வந்து ஒத்த அட்டி தூக்கி போட்டு மிதிக்குது அப்படின்னா அப்பந்தான் வருது, ஆஹா நான் ஆத்மா, ஆமாம் இவர்கள் மனிதர்கள், இவர்கள் ஆத்மாக்கள், இவர்கள் பந்தனத்தில் நாம் மாட்டிக்கொள்ளக்கூடாது அப்படின்னு ஆத்மா முழிச்சுக்குது. அப்புறம் பாபா பாபா நீங்கள் தான், நான் சாரி பாபா உங்களை மறந்துட்டேன் அப்படின்ட்டு அப்போ தான் முழிக்குது. எது வரைக்கும் மாயா வரலையோ அது வரைக்கும் தூங்கிடுது ஆத்மா. அதாவது புத்தி வந்து கல்லாகி போயிடுது, ஒரு சொரணையும் இல்லை. இல்லைன்னா எரும மாட்டு புத்தி அப்படின்னு சொல்லலாம். சொல்லுவாங்கல்ல ஊரில் ஒரு தடவை எரும மாடு தண்ணிக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா அதை வெளியே கொண்டு வர்றது படாத பாடு பண்ணணும். அதே போல் எரும மாடு மாதிரி இது எப்படி ஆத்மாவுக்கு இதெல்லாம் பிடிச்சி போச்சு, பழைய உலக விஷயங்கள் எல்லாம் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு, அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் பாபா இன்னைக்கு முரளியில் சொல்கிறாரு, நீங்கள் விரும்பினாலும் சரி விரும்பாட்டியும் சரி நான் உங்களை கூட்டிகிட்டு போயே தீருவேன். வந்தால் அன்பாக கூட்டிகிட்டு போவேன், இல்லை அப்படின்னா அடித்து கூட்டிகிட்டு போவேன். எது சௌகரியம். அப்புறம் இதுலேயே பாபா சொன்னார் அடுத்த பாயிண்ட்டு, பலன் கிடைக்கக்கூடிய பலன் வந்து ஒன்று வந்து பந்தன் முக்து, அடுத்தது ஜீவன் முக்து. ஜீவன் முக்த நிலை, ஜீவன் முக்தி, அதாவது சத்தியுகத்தினுடைய ஸ்டேஜ். 100% ஃபுல் சாந்தி, ஃபுல் சக்தி, ஃபுல் அன்பு, ஃபுல் ஆத்மா, ஃபுல் சார்ஜ்டு. அதுதான் ஜீவன் முக்தி ஸ்திதி. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நோ ரியாக்ஷன், இட் மீன்ஸ் பர்ஃபெக்ட். எப்போ வந்து பாபா நினைவு பண்ணுறோமோ அதன் மூலமாக நிறைய விஷயங்கள் நமக்குள்ள நடக்குது. அதில் கிடைக்கிறது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பந்தன் முக்து, இன்னொன்று ஜீவன் முக்து. ஜீவன் முக்தி நிலை, பந்தன முக்தி நிலை. அதனால் எல்லோரும் ஸ்டடியாக உட்காருங்க, நேராக முதுகு தண்டு நேராக இருக்கிற மாதிரி உட்காருங்க. தயவு செஞ்சு கண்ணை மூடிடுங்க. ஏன்னா நம்ம நிறைய இமேஜினேஷன் பண்ண வேண்டியது இருக்குது, அதனால தான் கண்ணை மூடுறோம். யோகாவில் தன்னை திறந்து வைக்கணும், ஆனால் நம்ம இங்கே வந்து கிராஃபிக்ஸ் க்ரியேட் பண்ணுறோம், அதனால் கண்ணை மூட வேண்டியதாக இருக்குது. உங்கள் மனசை நீங்கள் எங்கே கொண்டு போகணுமோ அங்கே கொண்டு போங்க, அலைய விடுங்க, போங்க. நாங்கள் சொல்கிறது நீங்கள் கேட்கவே வேண்டாம். நான் என்னெல்லாம் சொல்லுவேனோ அதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடாது. நீங்கள் மனசுக்கு மாளிகை, நீங்கள் எங்கே கொண்டு போகணுமோ அங்கே கொண்டு போங்க. கண்களை மூடுங்க, உங்களுடைய மனம் மற்றும் புத்தியை ஒருநிலைப்படுத்துங்கள். மனதின் மூலமாக சாந்தி ஸ்தம்பத்துக்கு போங்க. அங்கே ஒரு ஊஞ்சல் இருக்குது, நான் ஆத்மா அந்த ஊஞ்சலில், ஆனந்தத்தின் ஊஞ்சலில் ஆடிட்டுருக்கிறேன். இந்த ஆனந்தமயமான ஊஞ்சலில் நான் ஆடிட்டுருக்கிறேன், ஆடிட்டே இருக்கிறேன். அப்புறம் ஹிஸ்ட்ரி ஹால் வாங்க. நான் ஆத்மா பரமாத்மாவை எதிர்பார்த்து உட்காந்துருக்கேன், அவருடைய வரவுக்காக அவரை வெல்கம் பண்ணுறேன், கூப்பிட்றேன். அடுத்தது மெதுவாக பாபா ரூமுக்கு போங்க. பாபாவுடைய ரூமில் பாபா ஊக்கம் உற்சாகத்தினுடைய அந்த திருவிழாவை கொண்டாடிட்டு இருக்கிறோம். அந்த ஊக்கம் உற்சாகத்தில் நடனம் ஆடிட்டுருக்குறோம். அடுத்தது முன்னோக்கி போங்க, பாபாவுடைய குடிசை. இந்த பிராமண வாழ்க்கையில் என்னெல்லாம் உங்களுக்கு கிடைச்சதோ அது எல்லா பிராப்திகளையும் நினைவு பண்ணுங்க, கொண்டு வாங்க ஸ்மிருதியில். ரொம்ப ஆழமான நினைவுகள், மிக அதிகமான உச்சக்கட்ட நிலையில் மகிழ்ச்சியான தருணங்கள் என்னெல்லாம் அந்த பிராமண வாழ்க்கையில் கிடைச்சோ அந்த சீனை நினச்சி பாருங்கள். அதை எமர்ஜி பண்ணுங்கள். புல்சார் தாதியை ஃபஸ்ட் டைம் பார்த்தது, இது ஒரு மேக்னெட் இழுக்கிறது மாதிரி தோணுது. திரும்பி பார்த்தா தாதி வந்துட்டு இருந்தாங்க, ஆஹா ஏஞ்சல் அப்படின்னு ஃபீல் ஆனது. பிரகாஷ் மணி தாதியை முதல்ல டைமண்ட் ஹாலில் பார்த்தது, கான்ஃபரன்ஸ் ஹாலில் பார்த்தது. அவங்களுடைய கண்கள் பல 1000 வால்ட் பவர்ஃபுல்லான பல்பு மாதிரி நமக்கு ஃபீல் ஆனது. அவங்க வந்ததுமே நம்ம மனசு மகிழ்ச்சியில் குதிச்சது, தானாகவே என்னென்னு தெரியாமல் நம்ம விழிச்சது. அவங்க கூடவே போகணும், அவங்க கூடவே இருக்கணும் அப்படின்ட்டு தோணுனது. அவங்க வந்து டான்ஸ் ஆடினது, பிரகாஷ் மணி தாதி ஸ்டேஜில், ஜானகி தாதி டான்ஸ் ஆடினது, ரத்தன் மோகனி தாதி டான்ஸ் ஆடினது, மனோகர் தாதி சொன்ன ஸ்டோரிஸு, யக்கியத்தினுடைய ஸ்டோரிஸு,
இந்த மாதிரி பல சீன்கள் என்னெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா. அப்போ பாபா வந்து கொடியேற்றின சீன், பாபா பவு சாப்பிட்ட சீன் நேரடியாக நம்ம பார்த்தது, அந்த எல்லா சீனையும் என்ஜாய் பண்ணதை நினச்சி பாருங்கள். அப்புறம் நீங்கள் மெதுவாக பாண்டா பவனுடைய அந்த மெயின் என்ட்ரன்ஸுக்கு வாங்க. அங்கே ஒரு பெரிய டிவி வச்சுருக்காங்க. அந்த டிவியில் மிகப்பெரிய ஒரு ஹார்ட் தெரியுது, இதயத்தினுடைய சிம்பிள் சித்திரம் அங்கே தெரியுது அந்த ஸ்க்ரீனில். அதில் எழுதப்பட்டிருக்குது உண்மையான இதயம், சத்தியமான இதயம், சத்தியமான உள்ளம். அப்புறம் ரிசப்ஷனுக்கு போங்க. அங்கே பார்த்தா ஒருத்தர் பாபாங்கிற அன்பில் மூழ்கி இருக்கிறார், ஒரு மகா யோகி. பார்த்தா அது நான் தான் அந்த மகா யோகி தபஸ்வி. அவருடைய இதயத்திலிருந்து பாபாங்கிற வார்த்தை உதிர்ந்து கொண்டு இருக்கின்றது. மெதுவாக இந்த ஹாலில் கொண்டு வாங்க. ஓம் சாந்தி பவன் ஹாலுக்கு மனசை கூட்டிகிட்டு போங்க. அப்புறம் மெதுவாக கீழே ஓம் சாந்தி பவனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாபா ரூம் இருக்குது. அந்த பாபா ரூமுக்கு போகிறேன். அங்கே டீப் சைலன்ஸ் நிலச்சிருக்குது. நான் பாபாவுடைய அன்பில் மூழ்கி போயிடுறேன். பாபா வந்து அன்பு கடலாக இருக்கிறார். அந்த அன்பு கடலில் ஆத்மா மூழ்க ஆரம்பிக்குது, மூழ்கி போயிடுது. பாபா ரூமுக்கு அடுத்தது லைப்ரரி இருக்குது. அந்த லைப்ரரியில் பாருங்கள், இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவை கிடையாது. ஒரு பரமாத்மாவை தவிர வேறொன்றும் வேண்டாம். இந்த முழு உலகத்தின் மீதும் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் எனக்குள்ள துளிர் விடுது. யார் மீதெல்லாம் அன்பு இருந்ததோ, எந்த பொருட்கள் எல்லாம் எனக்கு வந்து கவர்ந்திருக்கக்கூடியதாக பிடிச்சமானதாக இருந்ததோ, அது எல்லாமே துக்கத்தை தவிர வேறு எதுவுமே கொடுக்கல என்னுடைய வாழ்க்கையில். யார் மேலே ரொம்ப அன்பு வச்சுருந்தனோ, யார் மேலே ரொம்ப எதிர்பார்ப்பு வச்சுருந்தனோ, அவங்க தான் என்னுடைய இதயத்தை அதிக முறை உடைத்தாங்க. என்னை துக்கத்தின் கடலில் மூழ்கடித்தவங்க அவங்க தான். அதனால் யார்கிட்டையும் எதையுமே எதிர்பார்க்காதுங்க. ஒரே ஒரு பாபா கிட்ட மட்டும் எல்லாமே எடுத்துக்கோங்க. அவரே தன்னலமற்றவர், சுயநலமற்றவர், கண்டிஷன் இல்லாத அன்பையும், கண்டிஷன் இல்லாத அனைத்து சக்திகளையும், அனைத்து கஜானாக்களையும் கொடுக்க வல்லவர். என்னுடைய சிரேஷ்டமான பாக்கியம் பாருங்கள், பரமாத்மாவால் எழுதப்பட்ட உயர்ந்த பாக்கியம். என்னுடைய நெற்றியில் ஃபீல் பண்ணுங்கள், பரமாத்மா சுயம் அவரே என்னுடைய நெற்றியில் பாக்கியத்தை எழுதுகிறாரு, வரைகிறாரு, பாக்கியத்தின் ரேகையை. அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலை தாண்டி அது டைனிங் ஹால் போங்க. டோலி டிபார்ட்மெண்ட்டையும் தாண்டி டைனிங் ஹால் போங்க. டோலி கிச்சனையும் தாண்டி அடுத்தது ஓம் சாந்தி பாண்டபோனில் இருக்கக்கூடிய கிச்சனுக்கு போங்க. அந்த கடாயில் போட்டு அல்வா கிண்டிகிட்டு இருக்காங்க. என்னுடைய புது பிறப்பு ஏற்பட்டு விட்டது. பரமாத்மா எனக்கு வெற்றி மாலை என் கழுத்தில் போட்டுருக்கிறார். அடுத்தது ஞான சரோவர் போங்க. ஆத்மாக்கள் கூட சந்திப்பு நிகழ்த்துறாங்க. அப்புறம் பீஸ் மார்க் போங்க. பீஸ் பார்க்கை சுற்றி வாங்க. என்னுடைய மனம் இப்போ பீஸ் ஆயிடுச்சு. பீஸாக ஆகலை, பீஸ் அமைதி ஆயிடுச்சு. பீஸாக இருந்தது, இப்போ பீஸ் ஆயிடுச்சு, அமைதி ஆயிடுச்சு, சைலன்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் சாந்தி வனத்தில் டைமண்ட் ஹாலுக்கு வாங்க. நான் பிரபுவினுடைய அந்த சாநித்தியத்தில் இருக்கிறேன். நான் மன்மோகனி காம்ப்ளெக்ஸில் பரிஸ்தா ரூபத்தில் பரந்த நிலையை அனுபவம் பண்ணுங்கள். நான் ஆத்மா பரிஸ்தா சுரூபத்தில் மிக உயர்ந்த ரொம்ப உயரத்தில் பறந்துட்டுருக்குறேன். அடுத்தது மானசரோவருக்கு போங்க. இதெல்லாம் கடந்து அப்புறம் நான் யூரோப்பு போகிறேன். ஐரோப்பா கண்டத்தில் அங்கே மகான் பரிவர்த்தனை நடந்து கொண்டிருக்கின்றது. அடுத்தது அமெரிக்காவுக்கு மேலே நீங்கள் பறந்துட்டுருக்கிறீங்க, பரிஸ்தாக்கள். அடுத்தது ஆப்பிரிக்காவுக்கு போகிறோங்க. அது ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு மேலே நான் பரிஸ்தா பறந்துட்டுருக்கிறேன். அடுத்தது ஆசியா கண்டத்துக்கு மேலே நான் பறந்துட்டுருக்கிறேன். பரிஸ்தா சுரூபத்தில் எல்லா ஆத்மாக்களுக்கும் நான் எங்கெல்லாம் போகிறனோ அங்கெல்லாம் சுகம் சாந்தி அவங்களுக்கு அனுபவம் பண்ணுறாங்க. ஆத்மாக்கள் இந்தியாவுக்கு வாங்க, பாரதத்துக்கு, ராஜஸ்தானை பாருங்கள், தமிழ்நாட்டை பாருங்கள், மவுண்ட் ஆபுவுக்கு வந்துடுங்க, பாண்டபோனுக்கு வந்துடுங்க. அதனால் உங்கள் வீட்டுக்கு போயிருங்க. நான் வந்து சுற்றிட்டு வந்து சேர்ந்தாச்சு. ஓம் சாந்தி. அதனால் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பார்த்தோம்? புருஷார்த்தத்தை பாபா என்ன சொன்னார்? பந்தன் முக்தி நிலைக்கு புருஷார்த்தம் பண்ணணும், அப்புறம் ஜீவன் முக்தி நிலைக்கும் அதற்கான புருஷார்த்தமும் செய்யணும்.
புருஷார்த்தம் எப்படி பண்ணணும்? தங்கச்சங்கிலிருந்து கூட விடுபடக்கூடிய பயிற்சி புருஷார்த்தம் பண்ணணும். 3வது பார்த்தீங்கன்னா, உடலில் இருந்தாலும் உடலிலிருந்து விடுபட்ட விதேகி நிலையின் அனுபவம். அதனால் இப்போ விதேகி நிலையை அனுபவம் பண்ணீங்கல்ல, அந்த உடலிலிருந்து விடுபட்ட நிலை. பாபா என்ன சொல்கிறாரு, ஒரு செகண்டில் முழு உலகத்தையும் நான் சுற்றி வந்துடுறேன். யாரெல்லாம் கமெண்ட்ரி கொடுக்கும்போது நான் கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் வராமல் நீங்கள் எங்கே நினச்சிங்களோ அங்கே போனீங்க, அப்போ தான் பாஸ். ஒருவேளை நான் கூட்டிகிட்டு போன இடத்துக்கெல்லாம் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா நீங்கள் ஃபெயில். ஏன்னா முதல்ல என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம், நாங்கள் சொல்கிற எதையுமே ஃபாலோ பண்ணாதுங்க, உங்கள் மனசு எங்கே விரும்புதோ அங்கே போங்க அப்படின்னு தானே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம். யாரெல்லாம் இதை பண்ணீங்க? எங்கே நான் கூப்பிட்றேனோ அங்கே வரக்கூடாது, நீங்கள் எங்கே விரும்புகிறீங்களோ அங்கே தான் போகணும். சரியா? அப்படி தானே இன்ஸ்ட்ரக்ஷன். அதனால் யார் பாபா ரூம், குடியில், சாந்திவன்லாம் வரலையோ, ஞான சரோவர்லாம் வரலையோ அவங்கெல்லாம் பாஸ். மனசை அவங்க கண்ட்ரோலில் வச்சுருந்தீங்கன்னு அர்த்தம், இன்னொருத்தருடைய கண்ட்ரோலில் இல்லை. இது ஒரு பயிற்சி. யார் நமக்கு என்ன சொன்னாலும் நம்மளுடைய குறிக்கோள், நம்மளுடைய எண்ணத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால் பாபா சொல்கிறாங்க, என்ன காரியம் செய்தாலும் நீங்கள் விதேகி நிலையில் இருக்கணும். சேவை பண்ணிகிட்டே இருக்கிறேன், ஆனால் நான் விதேகி நிலையில் இல்லை, விதேக ஸ்திதி எனக்கு இல்லை, தேகத்தினுடைய நினைவிலே இருக்கிறேன் அப்படின்னா அப்போ அது புருஷார்த்தம், நல்ல புருஷார்த்தம்னு சொல்ல முடியாது. நீங்கள் அது சேவை இல்லை, அதுக்கு பேர் அது வேலை. அச்சா, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ரிவிஷன் பண்ண இன்னொரு காரியமும் செய்யணும். நீங்கள் யாருடைய பேரும் எடுக்கக்கூடாது, சிஸ்டரோ பிரதரோ யாருமே எடுக்கக்கூடாது. இது சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லணும். சரியா? இந்த பிரதர் சொன்னார், இந்த சிஸ்டர் சொன்னார்னு இனிமேல் யூஸ் பண்ணக்கூடாது. யாராவது கேள்வி கேட்டு பதில் சொன்னால் கூட ஓகே, யார் சொன்னால் முரளியில் வந்துச்சு, இல்லைன்னா சொன்னாங்க, சொல்லப்பட்டது. இன்றைய ரிவிஷனில் இந்த விஷயம் சொல்லப்பட்டது, இந்த பிரதர் சொன்னார், இந்த சிஸ்டர் சொன்னார், இந்த வேலையே வேண்டாம். அங்கே போனார், ஊருக்கு போனார், இதை சொன்னார், அது சொன்னார், அதெல்லாம் சொல்ல வேண்டாம். என்ன மெயின் பாயிண்டோ அதை மட்டும் சொல்லுங்கள், முக்கியமான பாயிண்ட். இன்றைக்கி ஹோம்ஒர்க் என்னென்னா, இன்றைக்கி நம்ம நோட்டில் எழுதணும் பாயிண்ட்ஸு. ஆனால் நம்மளும் சாயக்கூடாது, நோட்டும் சாயக்கூடாது, நேராக இருக்கணும். நம்மளும் நேராக இருக்கணும். தலை இங்கே சாஞ்சிட்டு படுத்துக்கிட்டு அந்த மாதிரி எழுதக்கூடாது. கரெக்டாக நோட்டும் நேராக இருக்கணும், நம்மளும் ஸ்ட்ரைட்டாக உட்காந்து எழுதணும். முடியுமா? ட்ரை பண்ணுங்கள். அதனால் இன்றைக்கி 3 பாயிண்ட் பார்த்தோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன? யோகம் என்றால் போர்டிலேருந்து அழிச்சிட்டாரு. யோகம்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன இருந்தது? புருஷார்த்தம். அதனால் ஒரு வார்த்தை எழுதுங்க. ஒவ்வொரு வார்த்தையும் புருஷார்த்தம், ஒவ்வொரு சுவாசமும் வெற்றியை நோக்கிய பயணம், ஒவ்வொரு அடியும் முயற்சி, ஒவ்வொரு சுவாசமும் வெற்றியை நோக்கிய பயணம் அப்படின்னு எழுதுங்க. இந்த சென்டென்ஸு 5 தடவை எழுதுங்க. டைரியில் நேராக எழுதணும், சாயவும் கூடாது, நோட்டும் சாயக்கூடாது. ஒவ்வொரு அடியும் முயற்சி, கமா போட்டுட்டு, ஒவ்வொரு மூச்சும் சுவாசமும் வெற்றியை நோக்கிய பயணம் எழுதணும். எப்படி எழுதணும்? நேராக தான் வச்சு எழுதணும். சொன்னோம்ல, முதல்ல பார்த்தோம்ல. 2வது ஹோம்ஒர்க்கு ஜீவன் முக்தி நிலை. உலகத்தின் நடுவில் நான் இருக்கிறேன் ஆத்மா, ஆனால் உள்ளுக்குள் நான் முக்தி நிலையில் இருக்கிறேன். உலகத்தின் நடுவில் நான் இருக்கிறேன், ஆனால் உள்ளுக்குள்ளே முக்தி நிலையில் இருக்கிறேன். இந்த ஒரு ஸ்லோகனை 5 தடவை எழுதணும். இந்த உலகத்தின் நடுவில் இருந்தாலும் நான் ஆத்மா, உள்ளுக்குள்ளே முக்தி நிலையில் இருக்கிறேன். ஜீவன் முக்த், பந்தன் முக்த். 3வது ஹோம்ஒர்க்கு விதேகி நிலை சொன்னார். விதேகி நிலை வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. சரி, யாராவது இப்போ டான்ஸர் இருக்காங்கன்னா அவங்க டான்ஸ் பண்ணி அதுலேயே மூழ்கி போகும்போது விதேகி ஆகிடுறாங்க. ரன்னர் இருக்காருன்னா ரன்னிங்கில் அவங்க ஓடவே அவங்க தேகத்தை மறந்துடுறாங்க. பாட்டு பாடுறவங்க அந்த பாட்டிலே லயிச்சு போய் தன்னுடைய உடலையும் மறந்துடுறாங்க. அதனால் இன்றைக்கி பண்ண வச்ச கமெண்ட்ரி கூட ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுல்ல. அவர் எங்கெங்கேயோ கூட்டிகிட்டு போனார், ஆனால் ஃபஸ்ட்டு ரூல்ஸ் என்னவாக இருந்தது? எங்கேயுமே போகக்கூடாது, வரக்கூடாது. இதே மாதிரி நிறைய நியூ பண்ணலாம். இன்னொரு விதமான கமெண்ட்ரி இதில் ஆட் பண்ணலாம். பரந்தாமத்தில் போயிடணும் எல்லோரும், ஆனால் நாங்கள் வேறு கமெண்ட்ரி ஓடிட்டுருக்கோம், ஆனால் நீங்கள் பரந்தாமத்தில் இருக்கணும். என்ன கமெண்ட்ரி போகுமோ அதை கவனிக்கவே கூடாது. அவர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், ஆனால் நம்ம அதை கேட்கக்கூடாது. நீங்கள் பரந்தாமத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடணும். அப்புறமா மற்றபடி கமெண்ட்ரி போயிட்டே இருக்கும். அதில் அப்புறம் லொக்கேஷனும் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு சாந்தி ஸ்தம்பத்துக்கு போனோமா, அப்புறம் ஹிஸ்ட்ரி ஹால், 3வது பாபா ரூமு, 4வது பாபாவுடைய குடில், 5வது அது முன்னாடி என்ட்ரன்ஸு, அடுத்தது ரிசப்ஷன், அடுத்தது ஓம் சாந்தி பவனுடைய ரிசப்ஷன், ஓம் சாந்தி பவன் ஹாலு, 8வது அடுத்தது ஓம் சாந்தி பவனில் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய பாபா ரூம்,
அடுத்தது லைப்ரரி போனோம், அடுத்தது மெடிடேஷன் ஹால் போனோம் 10வது, அப்புறம் டிஸ்பென்சரி போனோம், அப்புறம் டைனிங் ஹால் போனோம், மேலே டைனிங் கீழே கிச்சன் போனோம், அடுத்தது குளோபல் ஹாஸ்பிட்டல் போனார், அடுத்தது மியூசியம் கூட்டிகிட்டு போனார், அடுத்தது ஞான சரோவர் கூட்டிகிட்டு போனார், அடுத்தது இப்போ பீஸ் பார்க் கூட்டிகிட்டு போனார். இது எல்லாம் மவுண்ட் அப்புவா. அப்புறம் கீழே சாந்திவன் போனோம், மன்மோனி காம்ப்ளெக்ஸ் போனோம், மானசரோவர் போனோம், அப்புறம் யூரோப் போனோம், அப்புறம் அமெரிக்கா போனோம், ஆப்பிரிக்கா, ஆசியா, அப்புறம் ஆஸ்திரேலியா போனோம். 25 பிளேசஸுக்கு நம்ம போனோம், ட்ராவல் பண்ணோம். இந்த ஒரு 25 லொக்கேஷன் வச்சுட்டிங்களா, இதில் வந்து நம்மளுடைய வாழ்க்கையினுடைய எல்லா மெமரி, நல்ல நல்ல மெமரிகளை அந்த இடத்துல இந்த ஃபிட் பண்ணணும். நீங்கள் இது வந்து மெமரி ப்ராக்டிஸ் ஆகும். ஆக்சுவலி மெமரி பேலன்ஸ் மெத்தட் இதுக்கு பேர். 20 விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு என்னெல்லாம் பாயிண்ட் இருக்கோ அதெல்லாம் இது ஃபிக்ஸ்டு. இந்த 20 பாயிண்ட்டும் இதுக்குள்ளே முரளி பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். 20 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு லொக்கேஷன்லேயும் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் போட்டுருங்க. இப்போ 20 விஷயங்கள் ஆயிடுச்சா. இப்போ மார்க்கெட்லேருந்து 20 பொருள் உங்களுக்கு வாங்கிட்டு வரணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து வைசாக் போயிருந்தோம். அது என்ன, விசாகப்பட்டினம் தான் அதுக்கு பேர். அங்கே போயிருந்தோம். அங்கே ஒரு பிரதர் கிளாஸ் எடுத்துக்கும்போது வந்து சொன்னார், அவருக்கு 100 பாயிண்ட் ஞாபகம் இருக்காமா, நம்ம ஏற்கனவே பார்த்ததில்ல. நான் சொல்லவா இப்போவே அப்படின்னு அப்படி ஊக்க உற்சாகத்தில் வந்தார். நான் சொன்னேன், எஸ் பிரதர் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அந்த அளவு 100 பாயிண்ட் அவருக்கு ஞாபகம் இருக்குது. எப்போ பார்த்தது 4 வருஷம் ஆச்சு, இப்போ கூட ஞாபகம் இருக்குது. அவருக்கு 100 லொக்கேஷன் அந்த டைமில் நம்ம பார்த்தோம். 100 பாயிண்ட்ஸுக்காக 100 லொக்கேஷன். நம்ம இன்றைக்கி பார்த்தது பார்த்திங்கன்னா 25 லொக்கேஷன் பார்த்தோம். அதனால் அந்த லொக்கேஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போவுமே. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மெத்தட் வந்து பாயிண்ட்ஸை ஞாபகம் வைக்கிறதுக்கு ரொம்ப நல்ல மெத்தடு. இப்போ காய்கறி கடைக்கு போகிறீங்கன்னா வாங்கணும் அப்படின்னா ஒவ்வொரு லொக்கேஷன்லேயும் ஒவ்வொரு பொருளை நீங்கள் போட்டிங்கன்னா இங்கேருந்து மனசுக்குள்ளேயே போட்டு விட்டு போயிட்டீங்க, அப்போ அங்கே போய் தானாகவே ஞாபகம் வரும். இது ஒரு டெக்னிக். இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அது அடுத்தடுத்த பட்டியலாக நம்ம பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய மெத்தட்ஸ் பார்த்திங்கன்னா இதை விட ரொம்ப பவர்ஃபுல் மற்றும் ஸ்ட்ராங்கானது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அப்புறம் அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரே நேரத்தில் உங்களுக்கு 50 பாயிண்ட் ஞாபகம் வைக்கணும்னு வச்சுக்கிங்க, இது ரொம்ப யூஸ் ஆகும். ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு இதெல்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. அந்த லிஸ்ட்டை பார்த்தீங்க, ஒவ்வொரு லொக்கேஷனில் ஒன்றுனா போட்டிங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா தானாகவே ஞாபகம் வரும். அப்புறம் நிறைய பேருடைய ஃபோன் நம்பர்ஸ் ஞாபகம் வைக்க முடியும், ரூம் நம்பர்ஸ் ஞாபகம் வைக்க முடியும், வண்டியோட நம்பர், பெட் நம்பர் எல்லாத்தையும் ஞாபகம் வைக்க முடியும். அந்த லொக்கேஷன் நமக்குள்ளே வச்சுக்கிட்டா போதும், ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டா போதும். இதெல்லாம் அப்புறம் நம்ம அடுத்த பட்டியலில் பார்க்கலாம். அடுத்தது 3வது விதேகி நிலையில் என்ன பார்த்தோம். விதேகி நிலைக்கு பார்த்தீங்கன்னா 3 ஹோம்ஒர்க் இருக்குது. எக்ஸப்டேஷன், பாசிட்டிவ். யார்கிட்டையும் எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது, அதில் பாசிட்டிவ் இருங்க. நான் வந்து யாருக்கிட்டையும் எதுவுமே எக்ஸப்ட் பண்ணக்கூடாது, எதிர்பார்க்கக்கூடாது. இதை எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து டிஜிட்டல் டிட்டாச்மெண்ட். நினைவில் அமருங்கள், ஃபோனை தூரமாக்குங்க அப்படின்னு பாட்டில் வருதில்ல. 2-3 மணி நேரம் யோகாவில் உட்காருங்கன்னு வருதில்ல. யாரோ ஒருத்தன் கேட்டாங்க 2 மணி நேரமா 3 மணி நேரமா அப்படின்ட்டு. நான் ஒன்று சொன்னேன் 2 மணி நேரம், 2 அல்லது 3 மணி நேரம்னு சொல்லி பாட்டில் வருது. அப்போ 2ஆ 3ஆ அப்படின்னு கேட்டார். இல்லை 2 + 3 5 மணி நேரம் அப்படின்னு. அப்போ நான் தப்பு பண்ணிட்டாங்க, சாரி அப்படின்னு போயிட்டார். அதாவது யோகா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஈவினிங் யோகா, அப்போ ஃபோனை வந்து நீங்கள் உங்ககிட்ட வச்சுக்காதுங்க, சேருக்கு கீழே வச்சுருங்க, உங்கள் பாடியில் இருக்கக்கூடாது. ஆனால் மாதாஸுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க பர்ஸ் வச்சுருப்பாங்க, பேக் வச்சுருப்பாங்க. பிரதர்ஸுக்கு தான் இது யூஸ் ஆகும். அதாவது தியானம் பண்ணும்போது எலக்ட்ரானிக்ஸ் வந்து நம்ம பாடியை டச் பண்ணக்கூடாது. சுவிட்ச் ஆஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதாவது பாடியை நம்ம பாக்கெட்டில் இருக்குது அப்படின்னா அது டச் ஆகுதுல பாடி, அது மாதிரி டச் ஆகக்கூடாது. பாடியிலேருந்து ஸ்பேஸ் விட்டு இருக்கணும். அடுத்த சேரில் வச்சுருங்க, இன்னொரு சேர் காலியாக இருந்தால் அந்த சேரில் வச்சுருங்க. ஆனால் மறந்துட்டு வச்சுட்டு போயிடாதுங்க, அப்புறம் தேடிட்டு இழப்பீங்க, அப்புறம் புதுசு வாங்க வேண்டியது இருக்கும் தொலைஞ்சு போச்சுன்னா. இதுதான் டிஜிட்டல் டிட்டாச்மெண்ட். அடுத்தது சர்வீஸ் வித்தவுட் கிரெடிட், 3வது ஹோம்ஒர்க்கு. சேவை பண்ணணும் கண்டிப்பாக, ஆனால் அது நான் தான் செஞ்சேன், என்னால் தான் நடந்தது அப்படிங்கிற உள்ளுக்குள்ளே ஒரு அப்படி ஒரு அகங்காரத்தினுடைய ஒரு துளிகள் இருக்கிறது, அது இருக்கக்கூடாது. என்னுடைய பேர் எடுக்கணும், நான் தான் பண்ணேன், நான் தான் சப்பாத்தி பண்ணேன், நான் தான் வந்து அல்வா பண்ணேன், நான் தான் இன்றைக்கி முரளி எடுத்தேன் அப்படின்ட்டு அந்த எதிர்பார்ப்பு வைக்கக்கூடாது. செஞ்சீங்க, கடமை கொடுத்தீங்க, பாபாவுடைய சேவை, அதுக்கப்புறம் அதனுடைய எதிர்பார்ப்பு விட்டுறக்கூடாது. அது செஞ்சதாகவே இருக்கக்கூடாது, ஞாபகம் இருக்கக்கூடாது, எதிர்பார்க்கக்கூடாது. முதல்ல சர்வீஸ் வித்தவுட் கிரெடிட். ஓகே, அதனால் இந்த 3 விஷயங்கள் பார்த்தால இது 3மே விதேகி நிலைக்கானது. முதல்ல ஹோம்ஒர்க் என்னென்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு டைரி நேராக வச்சு தான் இன்றைக்கி என்னெல்லாம் எழுதுறீங்களோ எழுதணும். தலை சாஞ்சிட்டு இப்படி படுத்துக்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம்னு உட்காரக்கூடாது. நோட்டை அப்படி திருப்பிட்டு, நோட்டு கூட ஸ்ட்ரைட்டாக இருக்கணும்,
அசம்பிளாக இருக்கணும். நம்மளும் ஸ்ட்ரைட்டாக உட்காந்து எழுதணும். இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் இன்றைக்கி ஃபுல்லாக. நேரிலிருந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் கஷ்டமாக இருக்கும்போது அட்டென்ஷன் அதிகமாக இருக்கும். இப்படி ஒரு ஃபிக்ஸான போர்டு இருக்குது அப்படின்னா அது திருப்ப முடியாதுல. நோட்டுனா திருப்பிக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த நோட்டை அதே மாதிரி எழுதணும். ஃபிக்ஸான ஸ்கூல்லலாம் போர்டு இருக்கும், ஃபிக்ஸாக இருக்கும், செவுத்துலேயே இருக்கும். அதில் எப்படி எழுதுகிறோம் அதே போல் டீச்சர்ஸ் எல்லாம் எழுதுகிறாங்களா நேராக என்ன எழுதுறோன்னு பார்த்தோம். ஒவ்வொரு அடியும் புருஷார்த்தம், ஒவ்வொரு சுவாசமும் வெற்றியை நோக்கிய பயணம் அப்படின்னு பார்த்தோமா. ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க்கு இது எழுதணும். இதை 5 டைம்ஸ். நான் அப்புறம் 2வது ஹோம்ஒர்க்குன்னு பார்த்தா உலகத்தின் நடுவில் நான் இருக்கிறேன், ஆனால் உள்ளுக்குள் நான் முக்தனாக இருக்கிறேன். இதையும் 5 தடவை எழுதணும். அதில் லொக்கேஷன்ஸ் பார்த்தோம்ல. அடுத்தது நம்ம 25 லொக்கேஷன்ஸ் பார்த்தோம். பாண்டவ பவனில் ஒரு 10, ஓம் சாந்தி பவன், அப்புறம் சாந்திவன், பீஸ் பார்க், எல்லா இடத்துக்கும் போனாலும் அந்த லொக்கேஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மெமரி ப்ராக்டிஸுக்காக. அடுத்தது 3வது ஹோம்ஒர்க்கில் 3வது பாயிண்டினுடைய ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் வந்து வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் பாசிட்டிங் இருக்க சொன்னார். அதாவது எக்ஸ்பெக்டேஷனே தேவையில்லை. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வைக்கக்கூடாது யார் மேலேயும், எதுக்கும் யாருக்கிட்டேருந்தும் எதுவும் எனக்கு தேவையில்லை. நான் ஏதாவது செஞ்சால் ஒரு தேங்க்யூ கூட சொல்லலை, இடித்தார் ஒரு சாரி கூட சொல்லலை. நான் இருக்கிறேன்னு யாருக்குமே தெரியவே மாட்டேங்குது. யாராவது கொஞ்சம் புகழணும், கொஞ்சம் மகிமை பாடணும், ஒன்றும் தேவையில்லை. எதையும் எதிர்பார்க்காதுங்க. எக்ஸ்பெக்டேஷன் டிடாக்ஸ். அடுத்தது டிஜிட்டல் டிட்டாச்மெண்ட். எப்போல்லாம் நீங்கள் யோகா பண்ணுவீங்களோ அப்போல்லாம் அந்த ஃபோனை பாடியில் டச் ஆகாமல் தள்ளி வைக்கணும். ஓகே. அடுத்தது சர்வீஸ் வித்தவுட் கிரெடிட். பலன் எதிர்பாராத சேவை. இதுதான் இன்றைக்கி 3 காரியம் இன்றைய ஃபுல் டேக்கானது. நினைவில் மூழ்குங்கள், அமருங்கள் 2-3 மணி நேரம். போனை தூரமாக்குங்கள், அன்பால் நிறையுங்கள், ஏகாந்தத்தில் அமருங்கள். வீட்டில் இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் எங்கிருந்தாலும் எப்பொழுதும் எந்த நிலைமையிலையும் நீங்கள் யோகாவில் உட்காருங்க. அதனால் டார்கெட் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் 3 மணி நேரம் உட்கார்ந்து யோகா பண்ணக்கு முயற்சி பண்ணணும். அச்சா. ஓம் சாந்தி. மௌனத்தில் நிலைகள் பூட்டு திறந்தது, வானம் திறந்தது, ஆன்மாவுக்குள் விடுதலை மலர்ந்தது. உயர பறக்க ஆகாயம் அழைக்க புது பாதை புனித பயணம். சிவன் தீபம் ஆன்மா பரவானம், காலம் நின்று நினைவு ஆழ்ந்தது. அகம் எரிய சரணாகதி நிறை ஒன்றாகி ஒளியில் கலந்திட. சாந்தி. ஓம் சிவ 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 பாபா. ஓம் சாந்தி. ஓம் சிவ 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 பாபா. சிவ 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 பாபா. சிவ பாபா நினைவில் மூழ்கி இதயம் நிறைவுற மௌனத்தில் நினைவு. இன்றே செய்க, இப்போதே செய்க, இங்கே ஆரம்பிக்க. தடையின்றி சோர்வின்றி தளர்வின்றி நிலைத்திட உறுதியே சகத்தி, உறுதியே பாதை, உறுதியே முன்னேற்றம். உறுதியே விடுதலன். ஓம் சாந்தி. ஓம் சிவ 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 பாபா. ஓம் சாந்தி. ஓம் சிவ 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 பாபா. சிவ 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 பாபா. நினைவில் உயித்து தினந்தோறும் அமர்க 2-3 மணி நேரம்
Shiva 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 Baba